நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கழுத்து வலி, அதான் நெக் பெயின், சில பேருக்கு வந்து செஸ்ட் பெயின்னு சொல்லுவாங்க. செஸ்ட்டில் வந்து பெயின் மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து இருக்கும்ன்றது வந்து ஏதோ ஒரு பாறாங்கல் வச்ச மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப வலிக்காது, பட் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் செஸ்ட்டில். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அக்குபங்க்சர் வந்து சரிப்படுத்தி வருமா, இது வந்து சரியாகுமா, இல்லை அந்த பிரச்சனை எங்களுக்கு சரியாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 100% சரியாகும். இப்போ வந்து செஸ்ட்டு உங்களுக்கு இறுக்கமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து காரணங்கள் நிறைய இருக்குது. எனர்ஜி வந்து ஃப்ளோ இல்லாமல் இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து மன அழுத்தம் அப்படின்னு சொல்கிற ஸ்ட்ரெஸ், மனசில் வந்து ஒரு பாரம் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு ஏதோ ஒன்று வந்து அவங்கள தூண்டிகிட்டே இருக்கும். அவங்களால நிம்மதியாக கூட இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த மன இறுக்கம் இருக்கும். செஸ்ட்டில் வந்துட்டு அந்த கன்ஜஷன் ஏன் வருது அப்படின்னா, அதான் அவங்களுக்கு எந்தனால வந்திருக்கு, எனி கைண்ட் ஆஃப் பேஷனாக இருந்தால் கூட எதனால் அவங்களுக்கு வந்திருக்குன்னு அவங்கக்கிட்ட பேசும்போது நம்ம கரெக்டாக சொல்ல முடியும். ஒரு பிரச்சனையை வந்து ஈஸியாக சரிப்படுத்த முடியும். ஒரே ஒரு பாயிண்ட் பண்ணியே ஃப்ரீயாக்க முடியும் அக்குபங்க்சரால் கண்டிப்பாக. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு இது வந்து கவலைப்பட தேவையில்லை. செஸ்ட்டு வந்து கன்ஜஷன் இருக்குன்னா அதுக்கு நிஜமாகவே வந்து சயின்டிஃபிக்காவோ இல்லாட்டி ஜென்ரலாக ஒரு வேர்டாக எடுத்து பார்த்தானா நிஜமாக அதுக்கு 1008 காரணங்கள் இருக்குது. நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகளால் செஸ்ட் இருக்கும். அங்கே லங்ஸ் இருக்கலாம், இல்லாட்டி ஹார்ட்டாக இருக்கலாம். ஸோ எதனால வேணால் இருக்கலாம். ஸோ நம்ம ஒரே ஒரு செஸ்ட் இருக்கம்ன்றதை வச்சு நம்ம வந்து இதுதான் பிரச்சனைன்னு கண்டிப்பாக சொல்லி பேச முடியாது. ஆனால் அந்த செஸ்ட் இருக்கத்தை வந்து கண்டிப்பாக சரிப்படுத்த முடியும். இப்போ ஒரு ஸ்ட்ரெஸ்னால் அவங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு இருக்குது கன்ஜஷன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 பாயிண்ட் போட்டாலே அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆகிடுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து வரும்போது எனக்கு என்னமோ ஒரு இது பாரமாக இருந்துகிட்டே இருந்தது, இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தால் இல்லை, இதை ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரீமாக போனால் ஹார்ட் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக இருந்தால் கூட அதை கூட நம்ம வந்து சரிப்படுத்த தான் முடியும் அக்குபங்க்சரால் கண்டிப்பாக 100%. அவங்களுக்கு வந்து ஹார்ட்டில் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம வந்து சரிப்படுத்தலாம் அக்குபங்க்சரால். அதனால் நீங்கள் வந்துட்டு கவலைப்பட தேவையில்லை. செஸ்ட்டு வந்து எனக்கு ப்ராப்ளமாக, நிறைய பேர் சும்மா செஸ்ட்டு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இன்னொரு ரீசன் பார்த்திங்கன்னா கேஸ் வந்து அன்றைக்கி வந்து அவங்க ஏதோ ஒரு சுண்டல் வெள்ளை கலரில் ஒரு இது மூக்கு கடலை அதை சாப்பிட்டா கூட பயங்கரமாக கேஸ் வரும். ஸோ நிறைய பேர் எறா சாப்பிடுவாங்க, ஃப்ரான், அதை சாப்பிட்டா கூட கேஸ் அதிகமாகும். ஸோ அதனால கூட செஸ்ட்டு வந்து இறுக்கமாகும். ஸோ அது என்னென்னு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதுவாக இருந்தால் கூட கேஸ்னால் வந்து ஒரு செஸ்ட் இறுக்கம் வந்தால் கூட அதை கூட நம்ம வந்து ஈஸியாக சரிப்படுத்த முடியும். ஃபஸ்ட்டு சிட்டிங்லேயே நீங்கள் ஃபஸ்ட்டு 2-3 நீடில் போட்டுட்டு ஒரு 15 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆகிடும் செஸ்ட். அதுதான் அதனால் வந்து எதனால் வந்திருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கு வந்து அதான் நான் சொன்னேன், எக்ஸ்ட்ரீமாக ஹார்ட் ப்ராப்ளமாக இருந்தால் கூட நம்ம சரிப்படுத்த தான் முடியும். அதே மாதிரி சாதாரண ஒரு கேஸ் ப்ராப்ளம், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இருந்தால் கூட தான் சரிப்படுத்தலாம். அதனால் ஒரு பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு இதுதான் காரணம், ஒரு செஸ்ட் பெயின் இல்லை செஸ்ட் இறுக்கமாக இருக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு ஒரு வார்த்தையிலே நம்ம இதுதான் கண்டிப்பான்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ அது பேஷண்ட் டு பேஷண்ட் வந்துட்டு இது டிஃபர் ஆகும். ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் இருக்கும் எதுவாக இருந்தாலும். அதே மாதிரி நெக்கு கூட சொல்கிறேன், நெக் பெயின் கூட செர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் இருக்குது. சாதாரணமாக ஒரு தலையணி வந்து அது அடியாக வச்சு படுத்திருப்பாங்க, அதனால கூட நெக் பெயின் இருக்கலாம். ஸோ இது வந்துட்டு நெக் பெயின் அப்படின்னு ஒன்று நான் இதுதான் காரணம்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ அது யாருக்கு எப்படி என்ன மாதிரி வந்திருக்குன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அதை சுலபமாக சரிப்படுத்துறதுக்கு 100% அக்குபங்க்சர் உதவி செய்யும். அதனால் நீங்கள் எதுவுமே வந்து எந்த பிரச்சனைனாலும் நீங்கள் தயங்காமல் எனக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக சரி பண்ணுறதுக்கு வழி சொல்கிறேன்.